கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அன்பர் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் ஒரு விசேஷமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்றால், தி அப்பாசில் ஆஃப் ட்ரிபிள் கிரேஸ், முப்பண்புகளின் அப்போஸ்தலன் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்றோம். நமது தியானத்திற்குரிய ஆதார வசனங்கள் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். முப்பண்புகள் என்று நான் தலைப்பு சொன்னேனே, இந்த வசனம்தான் முக்கிய வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரம் வரை வலம் வரும் அதிகம் பேசப்படாத ஒரு நபர் யார் என்றால் அப்போஸ்தலன் பர்னபா. வேதம் அவன் அப்போஸ்தலன் தான் என்பதை காட்டுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 14 அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த பர்னபாவை குறித்து நாம் சில அறிமுக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இவனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் யோசே அல்லது யோசேப்பு. அப்போஸ்தலர் 4:36 வாசிக்கலாம். கிரேக்க பாஷையில் யோசே, எபிரேய பாஷையில் யோசேப்பு என்று சொல்வார்கள். ஜோசஸ் ஆர் ஜோசப். அப்போஸ்தலர் வைத்த பெயர் என்னவென்றால் பர்னபா என்று நாம் பார்க்கிறோம். நம்ம வசனங்கள் பிற்பாடு வாசிக்கலாம். லிக்கவோனியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவனுக்கு வைத்த பெயர் என்னவென்றால் யூபித்தர் என்று அப்போஸ்தலர் 14:12 நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பர்னபா எப்படி பொதுவாக அறியப்பட்டிருந்தான், அழைக்கப்பட்டான் என்றால் ஆறுதலின் மகன் என்று அவன் அழைக்கப்பட்டவன், நன்கு அறியப்பட்டவன். சீப்புரு தீவை அவன் சேர்ந்தவனாய் இருந்தான். லேவியன் மற்றும் கிரேக்க யூதன் என்றெல்லாம் வேதம் அவனை குறித்து நமக்கு தகவல் சொல்லுகிறது. கேள்வி, எனக்குள்ளாக எழுந்த கேள்வி என்னவென்றால், ஏன் அவன் ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டான்? Why was he called as a son of consolation or son of encouragement, son of comfort என்று சொல்லுவார்கள். எதற்காக அவன் அப்படி அழைக்கப்பட்டான்? இந்த கேள்விதான் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி என்னை வழிநடத்தினது. ஆகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, கடைசி கால கிறிஸ்தவர்கள் இவனிடமிருந்து, இந்த பர்னபாவிடமிருந்து கற்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன? ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு கற்றுக்கொள்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே 3 பண்புகளின் அப்போஸ்தலன் குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏன் அவன் ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டான்? எங்களுக்குரிய பாடங்கள் என்ன? எங்களை ஆவியானவர் வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தக்கூடிய சத்திய ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, முப்பண்புகள் கொண்ட முத்தான மனிதன் இந்த பர்னபா. அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான் என்று லூக்கா எழுதுகிறார். லூக்கா மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் ரெண்டுமே எழுதினது லூக்கா என்ற வைத்தியன். அவர் சொல்லார் பாருங்க, நல்லவன், a good man. 2வது பரிசுத்தாவினால் நிறைந்தவன், full of the Holy Spirit. 3வது விசுவாசத்தினால் நிறைந்தவன், full of faith என்று நாம் இந்த பர்னபாவை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது காரியம் பாருங்கள், நல்லவன், a good man. Barnabas was a good man. நல்ல ஆவியானவர் தான் ஒருவனை நல்லவனாக்க முடியும். நம்ம யாரை நல்லவங்கன்னு சொல்லுவோம்?
நமக்கு உதவி செய்கிறவங்க, நம்மகிட்ட சிரித்து பேசுகிறவங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறவங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறவங்க, இவங்களைத்தான் நல்லவங்கன்னு சொல்லுவோம். அப்படி தானே? நமக்கு கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டாங்கன்னா இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிடுவோம். சரிதானே? ஆனால் பாருங்கள், பைபிள் இந்த பர்னபாவை நல்லவன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்த பொழுது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வந்து சொன்னான், நல்ல போதகரே அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்திய 19 அதிகாரத்தில், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அப்போ இயேசு கிறிஸ்து கூட தன்னை நல்லவன் என்று இன்னொருவன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பர்னபாவை வேதாகமம் நல்லவன் என்று சொல்லுகிறது. நல்ல ஆவியானவர் தான் ஒருவனை நல்லவனாக்க முடியும். பைபிள் சொல்லுது பாருங்க, நெகேமியா 9 அதிகாரம் 20 வசனம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். நமக்கு இந்த அறிவை கொடுக்கிறவர் நல்ல ஆவியானவர் தான். ஆவியானவருக்கு பேர் என்ன? நல்ல ஆவி. இன்னொரு வசனம் கூட பாருங்கள், சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தாவீது ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் நம்ம தினம் செய்ய வேண்டிய ஜெபம். உம்முடைய நல்ல ஆவி, மே thy good spirit lead me in the right way அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த செம்மையான வழியில் நடக்கிறவன் தான் நல்லவன். சரிதானே? அவனை அந்த நல்ல வழியில் நடக்க செய்கிறவர் யார்? நல்ல ஆவியானவர். அதனால தான் அவன் நல்லவனாக மாறுறான். யாருமே நல்லவர்களாக பிறக்கும் பொழுதே நல்லவர்களாக பிறக்கிறது கிடையாது. என்னை பைபிளில் படிக்கிறோம், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சங்கீதம் 51:4 வாசிக்கிறோம்ல. பிரியமானவர்களே, பிறப்பால் நாமெல்லாம் நல்லவங்களே கிடையாது. ஆனால் ஒரு மனிதனை, பாவியை நல்லவனாக மாற்றுகிறவர் யார் என்றால் நல்ல ஆவியானவர் தான். As good is a contraction of God, the apostle was a godlike man. இந்த காட் என்ற வார்த்தையில் ஒரு ஓ சேர்த்துட்டோன்னா குட்டுன்னு மாறிடும். சரிதானே? இந்த குட்டுன்ற வார்த்தையில் ஒரு ஓ எடுத்துட்டோம்னா அது காடுன்னு மாறிடும். பாருங்களா, அப்போ என்ன அர்த்தம்னா, தி அப்போஸ்டல் வாஸ் அ காட் லைக் மேன். இந்த அப்போஸ்தலன் அவன் ஒரு தெய்வீக மனிதனாக இருந்தான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பொதுவாக மனிதர்கள் நல்லவர்கள் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். ஆனால் இந்த பர்னபா நல்லவன். அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாங்களோ அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் இந்த பர்னபாவும் விளங்கினான். இது அவனுடைய முதல் பண்பு, நல்லவன். இரண்டாவது பண்பு பாருங்களேன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார் அப்படின்னு சொல்லலைங்க. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக நிறைந்திருந்தார். he was full of the Holy Spirit. பொதுவாக பேய் பிடிச்சவங்க என்ன சொல்லுவோம்? டெவில் பொசஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? டீமன் பொசஸ்ட். பட் பர்னபாஸ் வாஸ் காட் பொசஸ்ட். இந்த பர்னபா தேவனால் நிறைந்திருந்தான். அவர் இந்த நற்குணங்களை ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்கிறோம். Too often we are fuller of self than the Spirit, and thus we fail to bear His fruit. No fullness and no goodness. பாருங்களேன், பெரும்பாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, சுயத்தினால் நிறைந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். எனக்கு என்ன கிடைக்கும், என் பேரை சொல்லுவாங்களா, நான் முன்னாடி இருப்பேனா அப்படின்னு இன்னைக்கு சுயம்தான் நிரம்பி இருக்கிறதை ஒழிய ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லை. அதனால தான் நாம் ஆவியின் கனி கொடுப்பதிலே தவறி விடுகிறோம். ஆவியின் நிறைவும் நம்மிடத்தில் இல்லை. அந்த ஆவியின் கனி 9 கனியிலே சொல்லப்பட்டிருக்கிற நற்குணம் என்ற ஒரு கனி இருக்குது பார்த்தீங்களா, அதான் குட்னஸ். அந்த நற்குணமும் இன்னைக்கு நம்மக்கிட்ட கிடையாது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்தவர்களை வேதக்காரவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வேஷக்காரங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க சர்ச்சுக்கு போவாங்க, பாட்டெலாம் பாடுவாங்க, பைபிள்லாம் தூக்கிட்டு போவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, அப்படியாக்கம் இப்படியாக்கம் ஆவியில் நிரம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வாயில் வரது பூரா கெட்ட வார்த்தை, பொய். நீங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க.
அன்பானவர்களே, வேதக்காரங்க என்பது இன்றைக்கி வேஷக்காரங்கன்னு மாறிடுச்சு. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் இல்லை. கிறிஸ்தவங்க மாதிரி நம்ம நடிச்சிட்ருக்கிறோம். உண்மையிலே கிறிஸ்தவர்களாக நாம் இல்லை என்பதுதான் உண்மை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், நம்மிடத்தில் ஆவியானவர் நிறைந்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிறப்புரிமை. It is the Pentecostal birthright of every believer to live a life full of the Spirit. Are we claiming our birthright? பிறப்பால், அதாவது மறுபிறப்பால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறும்பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். ஆகவே மறுபிறப்பின் அடிப்படையில் நமக்கு இந்த பெந்தேகோஸ்தே பிறப்புரிமை இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே 50ஆம் நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பாருங்களேன், பொய் சொல்கிறவங்க, கோவப்படுறவங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, சீஷர்கள், காட்டி கொடுத்தவர்கள், அவன் செத்து போயிட்டான் யூதாஸ், அந்த மறுதலித்த பேதுருவை நான் சொல்லுகிறேன். இப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையே மாறிவிட்டது. அவருடைய வாழ்க்கையை ஆவியானவர் அப்படியே புரட்டி போட்டு விட்டார். அருமையான தேவப்பிள்ளைகளே, தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி உபவாசத்தோடு ஜெபித்த, பாவங்களை அறிக்கையிட்ட அந்த ஆதி சீஷர்களை ஆவியானவர் நிரப்பினார். பரிசுத்தாவியின் வல்லமை, பரிசுத்தாவியினால் நிரம்புதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. இன்னைக்கு உண்மையிலே நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாகத்தான் வாழ்கிறோமா? ஆர் வி கிளைமிங் ஆர் பர்த் ரைட்? நம்முடைய பிறப்புரிமையை நாம் ஆண்டவரிடத்தில் உரிமை கோரி கேட்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது 2வது பண்பு, பர்னபாவிடம் நாம் பார்க்கிற 2வது முக்கியமான பண்பு. 3வது பாருங்களேன், விசுவாசத்தினால் நிறைந்தவன். he was full of faith. விசுவாசத்தால் நிறைந்தவன் தான் சக விசுவாசிகளுக்கு உறுதுணையாக நிற்பான். விசுவாசத்தால் நிறைந்தவன் பிறரையும் விசுவாசத்திற்குள் தீவிரமாய் வழி நடத்துவான். இந்த பர்னபாவுடைய 3 பண்புகளை ஒரு சுருக்கமாக இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிற்பாடு இந்த பண்புகளின் அடிப்படையில் வெளிப்பட்ட அவனுடைய நல்ல செயல்களை நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தால் நிறைந்தவன் சக விசுவாசிகளுக்கு உறுதுணையாய் நிற்பான். என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் துணையாக நிற்பான். பாருங்களேன், பைபிளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்பவர்களுக்கு வேறு பேர் என்ன அப்படின்னா சீஷர்கள்னு பேர் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள். சகோதரர் அப்படின்ற பேர் கூட இருக்குது. சகோதரன், சகோதரி. இந்த சகோதரன் அப்படின்றதுக்கு உண்மையிலே அர்த்தம் என்ன, எப்படி சொல்லுவாங்கன்னா சக உதிரம். அவர் என்னுடைய பிளட்டுங்க, எனக்கு அவருக்கு பிளட்டு ஒன்று தான், ரத்தம் எல்லாருக்கும் ஒரே நிறம் தான். சக உதிரம். அந்த சக உதிரம்னா ரத்தம். அந்த சக உதிரம் தான் சகோதரன் என்று மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியமானவர்களே, அப்படினால் திருச்சபையில் எல்லாரும் சகோதரனாக, சகோதரியாக எப்படி இருக்குன்னா ஒரே ரத்தம், ஆண்டவர் நம்மை ஒரே ரத்தத்தினால் படைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நிற்கணும். அப்போ உறுதுணையாக நிற்பான் விசுவாசத்தால் நிறைந்தவன். மற்றவர்களின் விசுவாசத்திற்குள் வழிநடத்துவான் இந்த விசுவாசத்தால் நிறைந்தவன். அன்பான தேவ ஜனங்களே, அதனால தான் அப்போஸ்தலர் 11:24 எப்படி முடியுதுன்னு பாருங்களேன். அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த பர்னபாவின் இடத்துல இந்த 3 குணங்கள், 3 பண்புகள் காணப்பட்டபடியினாலே இதை பார்த்த அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை நம்மிடத்தில் இந்த குணங்கள்லாம், இந்த 3 பண்புகளும் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கி எவ்வளோ பேர் ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஏன் சபைகளில் உட்காந்தவங்களே உட்காந்துட்டு இருக்காங்க தெரியுமா? காலங்காலமாக. அப்படின்னா நம்ம சபைக்கு உள்ளே தான் உட்காந்துருக்குறோம். சபையில் சொல்லப்படுகிற எந்த சத்தியங்களும் உள்ளே போகலை. அதனால தான் யாருமே உள்ளுக்குள்ளே வரலை. சபைக்குள்ளே உள்ளே வந்தவங்களாம் வெளியில் ஓடி போயிடுறாங்க. ஏன்? உள்ளே இருக்கிறவங்க சரியில்லை.
பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த பர்னபாவால் எவ்வளவோ பேர் ஆறுதல் அடைந்திருப்பார்கள். அதனால தான் அவனுக்கு பெயர் ஆறுதலின் மகன். அதனால தான் அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, 2 காரியங்களை இந்த பர்னபா குறித்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதம் அவர் எப்படி நமக்கு காண்பிக்கிறது? நம்பர் 1, அனைத்தையும் விற்று கொடுத்து ஆறுதலாய் விளங்கியவன். பாருங்களேன், அப்போஸ்தலர் 4:36, சீப்புரு தீவானும் லேவியனும் சீப்புரு தீவைச் சேர்ந்தவன். நீங்கள் கூகுளில் போய் ஐலண்ட் ஆஃப் சைப்ரஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள். CYPRUS, சைப்ரஸ். நீங்கள் அதை கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தீவு. நான் அதை பார்த்தேன், பட் அந்த படத்தை போட தவறி விட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும் சீப்புரு தீவு. சீப்புரு தீவில் ஒருவனுக்கு நிலம் சொந்தமாக இருக்குன்னா அவன் பெரிய பணக்காரன். இப்போவே இந்த சீப்புரு தீவு எவ்வளோ அழகாக இருக்கே, அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகி யோசே என்பவன் என்ன செய்தான்? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஏன் அப்படி செய்தான் இந்த பர்னபா அப்படின்னா காரணம், ஆதி திருச்சபை நாட்களில் 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிற்பாடு பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்டார். ஊழியங்கள் வல்லமையாய் நடைபெற்றன. திரளாக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணினான். 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 யூதர்கள். சரிதானே? இன்னும் கிரேக்க யூதர்கள் எல்லாம் சேர்த்து தான் சொல்லுகிறேன். இன்னும் அப்படியே தொடர்ந்து படித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:4 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். திரளான ஜனங்கள். இப்போ படித்தோம்ல அப்போஸ்தலர் 11:24 அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்படி வந்த அநேகர் சத்தியத்து நிமித்தம் உபத்திரவங்களை சந்தித்தார்கள். அப்போது அவங்களுக்கு வீடு, வாசல், ஆகாரம், உடை எல்லாம் தேவையில்லை. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அநேக விசுவாசிகள் ஆவியானவரால் உந்தப்பட்டு தங்கள் நிலபுலன்களை விற்று கொடுத்தார்கள் அந்த புது விசுவாசிகளுக்கு ஆதரவாக இருக்கும்படி. அப்படித்தான் பர்னபாவும் செய்தான். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? லேவியனை சபைதான் பராமரித்து தாங்க வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படித்து பாருங்கள். யோசுவா காலத்தில் இந்த 12 கோத்திரங்களுக்கும் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். லேவி கோத்திரத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஏன் தெரியுமா? லேவி கோத்திரத்திற்கு கர்த்தரே பங்கு, கர்த்தரே சுதந்திரம் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். லேவி கோத்திரத்துக்கு லேண்டெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளை, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போது மற்ற கோத்திரத்தில் இருக்கவங்க தான் என்ன செய்வாங்க? இந்த லேவி கோத்திரத்தாருக்கு நிலங்கள் கொடுத்தார்கள், பட்டணங்களை கொடுத்தார்கள். 48 பட்டணங்கள் அப்படின்னு லேவியருக்கு கொடுக்கப்பட்டதாக படிக்கிறோம். அதில் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்கள் என்று படிக்கிறோம். ஆகவே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய லேவி கோத்திரத்தாருக்கு டைத்து கொடுப்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, காணிக்கைகள் கொடுப்பார்கள். அதை வச்சு தான் ஆலய ஆராதனைகளும் நடத்தப்பட்டன. ஆசாரியர் லேவியருடைய பிழைப்பும் அப்படித்தான் முன்னேறி சென்றது. அப்போ பைபிள் படி என்ன பார்க்குறோன்னா, லேவியர்களை சபைதான் தாங்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு லேவியன் எல்லாவற்றையும் சபைக்கு கொடுத்து சபையாரை தாங்கினான். பார்த்தீங்களா? அதனால தான் படித்தோம், அவன் விசுவாசத்தால் நிறைந்தவன். விசுவாசத்தால் நிறைந்தவன் சக விசுவாசிகளுக்கு உறுதுணையாய் நிற்பான். அன்பானவர்களே, எல்லளவும் சுயநலமில்லாத சுத்தமான மனிதன் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். சுயநலமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்மகிட்ட பாருங்கள், சுயநலம் தவிர நம்மகிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது. சுயநலம் தான் நம்மகிட்ட நிறைய இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, பர்னபா குறித்து இன்னொரு காரியம் என்னவென்றால், ஊக்கமளித்து ஊழிய பாதைக்கு கொண்டு வந்தவன். பாருங்கள், அநேகருக்கு ஆறுதலாக இருந்தான். தன் நிலத்தெல்லாம் விற்று பணத்தை சபையாருடைய நலனுக்காக கொடுத்து அவன் ஆறுதலாய் விளங்கினான்.
இரண்டாவது, ஊக்கமளித்து ஊழிய பாதைக்கு கொண்டு வந்தவன். யாருக்கு ஊக்கமளித்தான்? யாரை ஊழிய பாதையில் கொண்டு வந்தான் என்று நினைக்கிறீர்களா? அன்பான தேவப்பிள்ளைகளே, புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக, புவியை சுற்றி வந்த மிஷனரியாக, பல புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதி மகத்தான ஊழியம் செய்த நபர் யார் என்று சொன்னால் நமக்கு தெரியும், அப்போஸ்தலன் பவுல். அந்த ஒரு மனிதனை இரட்சிப்புக்குள் நடத்த ஆண்டவர் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை பயன்படுத்தினார். பாருங்களேன், ஸ்தேவான் ஜெபம் செய்தான். ஸ்தேவானுடைய ஜெபம், கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது ஸ்தேவான் ஜெபிக்கிறான். அங்கே சவுல் நின்று கொண்டிருந்தான். சவுல் என்ற வாலிபன் அப்படின்னு படிக்கிறோம்ல. அனனியாவின் வீடு சந்திப்பு. அனனியாட்டு சொன்னார், அனனியா நீ போப்பா, யூதா என்ற நபர் வீட்டில், நேர்த்திருவில் யூதா வீட்டில் சவுல் என்ற ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுகிறான்னு சொன்னார். அனனியாவின் வீடு சந்திப்பு. பர்னபாவின் ஊக்கப்படுத்துகிற, அறிமுகப்படுத்துகிற, தேடி திரும்ப கூட்டி வருகிற ஊழியம், இதெல்லாம் இருந்துச்சு. பாருங்களேன், அப்போ அந்த ஒரு சவுலை ஆண்டவர்கிட்ட வழி நடத்துறதுக்கு ஒரு ஸ்தேவான், ஒரு அனனியா, ஒரு பர்னபா, இவங்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார். இவருடைய ஊழியம் இல்லை என்றால், அதில் குறிப்பாக இந்த பர்னபா போய் இந்த சவுலை தேடி கண்டுபிடித்து ஊக்கப்படுத்தி அவனை அப்போஸ்தலரிடத்தில் அறிமுகப்படுத்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கி நம்ம பவுல் கிடையாது. பவுல் எழுதின 14 நிருபங்கள், ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு பாதி புஸ்தகங்கள் பவுல் தான் எழுதினார். பவுல் இல்லைன்னா புதிய ஏற்பாடு கிடையாது. பவுல் இல்லை என்றால் புதிய ஏற்பாட்டு சபை கிடையாது. அன்பான தேவப்பிள்ளைகளே, பைபிளில் படிக்கிறோம், இந்த பவுலை சேர்த்து கொண்டவன் பர்னபா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்களை நாம் படிக்க வேண்டும். வேதாமத்தை நாம் திறப்போமா? வேதாமத்தை திறந்து அந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9 வசனங்கள் 26 மற்றும் 27 வசனங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு என்று படிக்கிறோம். இந்த சவுல் பிரதான ஆசாரியர் இடத்துல கடிதம் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு வந்து அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், சபைகளை சீரழிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தான். சபையாரை எல்லாரும் அழிக்கணும்னு நினச்சி வந்தான். ஆனால் தேவன் அவனை சந்தித்தார், சவுலை சந்தித்தார். அவன் 3 நாட்கள் குருடன் ஆனான் அப்படின்னு நமக்கு தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் அனனியா போனான், ஜெபித்தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். அவன் கண்கள் திறக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றான், உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான் என்றெல்லாம் அப்போஸ்தலர் 9 வசனம் 20 படிக்கிறோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, யூதர்கள், ஈவன் அப்போஸ்தலர்கள் கூட என்ன செய்யலைன்னா இந்த பவுலை நம்பவில்லை. பவுலை குறித்து பயந்தார்கள். இவன் நடிக்கிறான் என்று நினைத்தார்களாம். அப்படி தான் எலன் வைட் எழுதுகிறாங்க. பாருங்களேன், யாருமே இந்த பர்னபாவை சேர்த்து கொள்ளாத பொழுது, இந்த பவுலை சேர்த்து கொள்ளாத பொழுது பர்னபா போய் அவனை சேர்த்து கொண்டான் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, சபைக்கு வரக்கூடிய புதிய விசுவாசிகளை நாம் சேர்த்து கொள்ளுகிறோமா? சில நேரங்களில் புதுசாக யாராவது ஆலயத்துக்கு வருவாங்க. வரும்பொழுது ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற பழைய விசுவாசி வந்துட்டு, இங்கே உட்காராதீங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளி அங்கே போய் உட்காருங்க, இங்கே எங்கள் தங்கச்சி வருவா, என்னுடைய அம்மா வந்து இங்கே உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிலர் என்ன செஞ்சுருவாங்க, எழுப்பி விட்ருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில சபையில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு மாதிரி ஒரு சபையில் இப்படி தான் புதுசாக ஒரு சகோதரி குடும்பம் வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இனிமேல் உங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் வரமாட்டோம். ஏன் இப்படி சொல்கிறீங்க சிஸ்டர்? ஒரு அம்மா வந்தாங்க, வந்துட்டு இங்கே உட்காராதீங்க, அங்கே போய் உட்காருங்க, இவங்க எழுப்பி விட்டாங்க. ஏன் அப்படி செய்கிறோம்? பிரியமானவர்களே, அப்போ பாருங்களேன், புதுசாக ஒரு ஆத்மா வர்றாங்க, இவங்க யார், எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் பேர் என்ன, இப்படிலாம் நம்ம விசாரிக்கிறோமா? நம்ம இடத்துல உட்காந்துட்டாங்களே, நம்ம பட்டா போட்டு வச்சுருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நடவடிக்கைகளினால் சேர்த்து கொள்ளாத அந்த தன்மையின் நிமித்தம் மற்றவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஓடி போயிடுவாங்க. பாருங்களேன்,
அப்படித்தான் இந்த சவுலும் ஓடிவிட்டான். சவுல் என்று பவுலும் போயிட்டார். 27ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பர்னபா பவுலை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து சென்று அவன் ஆண்டவரை கண்டது, ஆண்டவர் அவனோடு பேசினது, இவன் தைரியமாய் பிரசங்கம் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவனை முழுமையாக சவுலை எருசலேம் சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் போயிடுறார். இந்த பவுல், அட போங்கடா, நீ எவ்வளோ வித்தியாசம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். என்றைக்கும் பாருங்கள், நம்முடைய சபைகளில் வித்தியாசம் இருக்கிறதா, பாரபட்சம், வேற்றுமை எல்லாம் இன்றைக்கி நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஜாதி வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பவுல் கூட அவன் போயிட்டான், வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். பவுலை தேடி திரும்ப கொண்டு வந்தவன் இந்த பர்னபா. பைபிள் படிக்கலாமா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான் அப்படின்னு படிக்கிறோம். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, இப்படி யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால, இத்தனைக்கும் பவுல் ஒரு யூதன், சரிதானே? இந்த யூதனையே யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அப்படி தானே படிக்கிறோம். யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு படிக்கிறோம். அதே போல தான் இந்த யூதன் பவுலையும் மற்ற யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பவுல் போயிட்டான். இப்போ என்ன செய்கிறான் பர்னபா? சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய், சவுளுடைய சொந்த ஊர் டார்ஷஸ், தர்சு வந்த ஊருக்கு போயிட்டான். எப்படி பேதுரு அவன் கூட ஒரு 6 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு 7 பேரை மறுபடியும் நம்ம பழைய தொழிலுக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போனான் என்று சொல்லி யோவான் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பாருங்களா. அதே மாதிரி தான் இந்த பவுலும் சொந்த ஊருக்கு போயிட்டான். அவன் அப்படி போய் இருந்த வருஷங்கள் எத்தனை தெரியுமா? 7 to 9 ஆண்டுகள் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சரித்திரம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி போய்விட்ட, பின்வாங்கி போய்விட்டேன் அல்லது தொலைந்து போய்விட்டேன் என்று சொல்லலாமா? தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போய்விட்டேன். அந்த பவுலை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தவன் பர்னபா. அழைத்து கொண்டு எங்கே கூட்டிகிட்டு வராரு பாருங்க. அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். எருசலேமிலிருந்து போயிட்டார் தர்சுவுக்கு, இப்போ அந்தியோகியாவுக்கு அழைச்சிட்டு வரார். அன்பானவர்களே, 2 முக்கியமான சென்டர் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று எருசலேம், இன்னொன்று ஆன்டியோக். ஜெருசலேம் அண்ட் ஆன்டியோக். எருசலேம், அந்தியோகியம். யூதர்களுடைய மையம், யூதர்களுடைய ஊழியங்களுக்கு தலைமையகம் எருசலேம். புறஜாதிகளின் ஊழியங்களுக்கு தலைமையகம் அந்தியோகியா. சரிங்களா? பாருங்க, நம்ம படித்தோம் ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் 11:22. எருசலேமில் உள்ள சபையார் யூதர்கள் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அதாவது ஸ்தேவானால் உண்டான உபத்திரவத்தினாலே எல்லாரும் சிதறி பல இடங்களுக்கு ஓடினார்கள். பாருங்க 19ஆம் வசனம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்பூரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அப்போ சத்தியம் இப்படி அந்தியோகியா வரைக்கும் போச்சு. அந்தியோகியாவில் இருக்கிறவங்க எல்லாம் புறஜாதிகள். அப்போ அங்கே நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? இப்படி சிதறி போனவர்கள் ஊழியம் செய்தார்கள். இப்போ நமக்கும் உபத்திரம் வந்துச்சுன்னா எல்லாம் சிதறி போவோம். அப்போ தான் ஊழியம் நடக்கும். அப்போ ஆண்டவரோட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே சீக்கிரம் எங்களுக்கு உபத்திரவத்தை தாரும். பாருங்களேன், இப்படி சிதறி போனவர்கள் சத்தியத்தை எங்கும் கொண்டு சென்றார்கள். அந்தியோகியாவுக்கும் சத்தியம் சென்றது. சீப்பூரு தீவு, அங்கே தான் பர்னபா ஊர், அங்கேயும் சத்தியம் போச்சு. ஆகவே இந்த அந்தியோகியாவில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற உடனே எருசலேம் சபையார் ஒரு நபரை அனுப்பினார்கள். பர்னபா தனியாக தான் போகிறார் அந்தியோகியாவுக்கு.
அங்கே அவன் போய் சேர்ந்து 23ஆம் வசனம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிறைமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அப்போ இந்த அந்தியோகியாவில் இனி தனியாக ஊழியம் செய்ய முடியாது, நமக்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி அவன் சவுலை தேடி திரும்ப அழைத்து கொண்டு வந்தான். அன்பானவர்களே, நம்ம சபையில் இருக்கிறோம். காணாமல் போன விசுவாசிகளை தேடுகிறோமா? அது பாஸ்டர் பார்த்துக்குவார், அப்படி தானே நினச்சிட்ருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தால் போதும், வாரத்தில் ஒரு நாள் காணிக்கையை போட்டால் போதும், தோத்திரம் போடுறோமோ இல்லையோ ஓடிட்டா போதும், அப்படி தான் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், காணாமல் போனவர்களை தேடுகிறோமா? பர்னபாவின் வேலையை செய்கிறோமா? அதனால தாங்க பர்னபா ஆறுதலின் மகன் பைபிள் சொல்லுது. அதனால தான் அவன் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஊக்கம் ஊட்டுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டான். இந்த பர்னபா போய் பவுலை கண்டுபிடிச்சு அவனை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, அப்பா நீ கவலைப்படாத, எருசலேமை தான் உன்னை ஏற்றுக்கொள்ளலை, நீ எங்கூட ஆன்டியாக் அந்தியோகியா வந்துரு, அங்கே போய் ஊழியம் செய்வோம்னு சொல்லி அங்கே தான் போனாங்க. அங்கே போய் தான் ஊழியம் செஞ்சாங்க. பாருங்கள் 26ஆம் வசனம், அப்போஸ்தலர் 11:26, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பேர் அந்த புறஜாதி பட்டணத்தில் தாங்க வந்துச்சு. விளங்குது அவங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்களேன், இந்த பர்னபா இல்லைன்னு சொன்னால் பவுல் கிடையாது. இன்றைக்கி நம்மால் யாராவது சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்களா? யோசித்து பார்ப்போம். 2 விதமான மக்கள் சபைகளில் இருக்கிறார்கள். ஒன்று ஆறுதலின் மக்கள், இன்னொன்று அலர்ஜியின் மக்கள். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்றீங்களா? நான் பார்ப்போம். ஆறுதலின் மக்கள் என்றால் காணாமல் போனவர்களை தேடி திரும்ப தேவ சமூகத்திற்கு சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள், பர்னபா மாதிரி. அலர்ஜியின் மக்கள் யார் அப்படின்னா, தேவ சமூகம் அல்லது தேவ சபைக்கு ஆவலாய் தேடி வருகிறவர்களை காணாமல் போக செய்து விடுகிறவர்கள். இன்றைக்கி சபையில் இந்த காலங்காலமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். என்ன பயம் தெரியுமா? புதுசாக யாரும் சபையில் சேர்ந்துடவே கூடாது. புதுசாக யாராக வந்துட்டாங்கன்னா நம்முடைய பதவி போயிடும், நம்முடைய பவர் போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் சபைகளில் இருக்கிறாங்க. இவங்க தான் பாருங்கள், காலங்காலமாக வருஷக்கணக்கில் அவங்க தான் எல்லா பொறுப்புகளையும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் புது ஆட்கள் வந்தால் பயமாக இருக்கும். சரிங்களா? இவங்க தான் அலர்ஜியின் மக்கள். வர்றவங்களை துரத்தி அடிச்சிருவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, நல்லா கேளுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது, நம்முடைய வேலை என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்னும் நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள சபையில் கிறிஸ்துக்களை கொண்டாந்து சேர்க்கணும். ஆறுதலின் மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ புதிய ஆத்துமாக்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு சத்தியத்தை போதித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொன்ன மாதிரி சொல்கிறேன். நீங்கள் புதுசாக ஆத்துமாக்களை கொண்டு வர்றீங்களோ இல்லையோ, தயவு செய்து இருக்கிற ஆத்துமாக்களை சபையை விட்டு ஓட்டிடாதீங்க. அவர்கள் சபையை விட்டு ஓடுவதற்கும் சத்தியத்தை விட்டு ஓடுவதற்கும் நீங்கள் ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆறுதலின் மகன் கிடையாது, அலர்ஜியின் மகன். உங்களை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு. பிரியமான தேவ ஜனங்களே, அப்போ நீங்களும் நானும் ஆறுதலின் மகனாக இருக்கணுங்க, ஆறுதலின் மகளாக இருக்க வேண்டும். மகாத்மா காந்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேச தந்தை என்று இந்தியாவில் மிகவும் பிரபலமானவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவர் மாத்திரம் கிறிஸ்டின் ஆயிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவே கிறிஸ்தவ இந்தியாவாக மாறி இருந்திருக்கும். ஆனால் அவர் இங்கிலாந்துக்கு சட்டப்படிப்பு படிப்பதற்காக போயிருந்தார். அங்கே ஒரு சர்ச்சுக்கு ஒரு 4 வாரம் போனாராம். 4 வாரம் போய் உட்காந்தார். ஒரு வாரம் கூட யாராவது ஒருத்தர் வந்து, ஐயா நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, ஒருத்தருமே விசாரிக்கலை.
அல்லது மேலே இருக்கிற போதகரோ மூப்பரோ கூட வி வெல்கம் மிஸ்டர் M.K. காந்தி ஃப்ரம் இந்தியா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களை இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார், அவரை அன்போடு வரவேற்கிறோம், ஃபீல் அட் ஹோம், இது உங்களை வீடாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒருத்தம் கூட அவர் வரவேற்கலை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த 4 வாரம் கழித்து அப்புறம் சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திட்டாராம். அவர் சொன்னாராம், ஐ லைக் யுவர் கிரைஸ்ட் பட் ஐ டூ நாட் லைக் யுவர் கிறிஸ்டியன்ஸ். யுவர் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஸோ அன்லைக் யுவர் கிரைஸ்ட். எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏனென்றால் உங்களுடைய கிறிஸ்தவர்கள் நீங்கள் போதிக்கிற கிறிஸ்துவை போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். பெரியமான தேவ பிள்ளைகளை அப்போ பாருங்களேன், கிறிஸ்துவை பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கத்தை படிச்சுட்டு தான், மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தை படிச்சுட்டு தான் அஹிம்சை, நான் வயலன்ஸ் என்ற கொள்கையை கடைபிடித்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி அவர் என்ன பண்ணார்? அமைதியான முறையில் சுதந்திர போராட்டம் நடத்தி வெள்ளையனை துரத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். மலைப்பிரசங்கத்தை அவர் படித்து அவர் வாழ்க்கை மாறிச்சுங்க. இன்றைக்கி நம்ம மலைப்பிரசங்கம் மட்டுமா 2003 ராப்புகள்லாம் படிக்கிறோம், அப்படி தானே? பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அட்டை டு அட்டை எல்லாம் படிக்கிறோம். வாழ்க்கை மாறின மாதிரியே தெரியல. நம்ம பார்க்குறவன் சபையை விட்டு ஓடிடுறான். பிரியமான தேவ ஜனங்களே, ஒரு சபையில் நான் போதவராக இருந்தப்போ ஒரு புதுசாக ஒரு குடும்பம் சர்ச்சுக்கு வந்துச்சு. அப்புறம் அவங்கள வீட்டில் போய் பார்த்து ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த குடும்பம் சொன்னாங்க, ஐயா உங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குய்யா, ஏம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, யாருமே வந்து எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, புதுசாக வந்திருக்கீங்க, எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் பேர் என்ன, யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் அவங்கவுங்க கூட்டம், அவங்கவுங்க ஆளுக, இவங்களாம் ஒன்றா ரவுண்டாக நின்று பேசிக்கிறாங்க, அவ்வளோதான், எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, காந்தியடிகளுக்கும் அப்படித்தான் நடந்துச்சு, இன்றைக்கி நமக்கும் அப்படித்தான் நடக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். நீங்கள் புதுசாக ஆலயத்துக்கு போகிறீங்களா? அங்கே இருக்கிற மக்களை பார்க்காதீங்க. மக்களுக்காக நாம் ஆலயம் செல்லவில்லை, மகாதேவனுக்காக, சத்தியத்திற்காக, ஆண்டவருக்காக நான் ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்று நீங்கள் ஆண்டவர் மீது அனுபவித்து, சத்தியத்தின் மீது அனுபவித்து நீங்கள் ஆலயம் செல்ல வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, தேவனை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். பார்த்தீங்களா, இந்த பர்னபாவுக்கு எவ்வளவு கரிசனையோடு அவன் போய் சவுலை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்தான். நீங்கள் இன்னொரு சம்பவம் படித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 3 பேர் சொன்னேன்ல, பவுலை ஆண்டவர்கிட்ட வழி நடத்துறதுக்கு 3 பேர். 1 ஸ்தேவான், அவனுடைய ஜெபம்; 2வது அனனியாவுடைய வீடு சந்திப்பு; 3வது பர்னபா தேடி சென்று அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்தது. இந்த அனனியாட்டு கூட ஆண்டவர் சொன்னார், அனனியா என்ற சீஷன், அப்போஸ்தலர் 9 அதிகாரம் படித்து பாருங்கள். இந்த பவுலுக்கு 3 நாள் கண்ணு தெரியாமல் போயிடும், குருடனாகி விடுவான். அப்போ ஆண்டவர் அனனியாட்டு சொல்லுவார், அனனியா நீ போப்பான், நேர்த்தெரு என்ற தெரு, அங்கே போனேன்னா யூதான ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டில் இந்த சவுல் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான், நீ போ அப்படின்னாரு. அப்போ அனனியா சொன்னான், ஐயோ ஆண்டவரே, அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, அவன் யூத அதிகாரிகளிடத்தில், பிரதான ஆசாரியரிடத்தில் கடிதங்கள் வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்காக இங்கே வந்தவன், இவனுக்கு போய் நான் ப்ரே பண்ணவா அப்படின்னு சொன்னான். நான் மாட்டேன் ஆண்டவர் என்ற மாதிரி தான் அவன் பேசினான். படித்து பாருங்கள் அப்போஸ்தலர் 9 அதிகாரம். அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 9:15, நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் போயிட்டான். போனான், ஜெபம் பண்ணான், பவுல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான், அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அப்படிலாம் படிக்கிறோம். இது அனனியா கூட கட்டளையினால் போனான். ஆண்டவர் கட்டளையிட்டதுக்கப்புறம் நீ போன்னு சொன்ன பிறகு தான் போனான். முதல்ல ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தான் ஆண்டவர்கிட்ட. ஆனால் இந்த பர்னபாவிட்ட யாருமே நீ போப்பான் சவுலை தேடுன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, நீங்களும் சபையில் விசுவாசிகளாக இருக்கிறீங்களா? பாஸ்டர் வந்து சொல்லணும், அந்த விசுவாசியை காணுமே, போய் பாருங்கள், முடியாமல் இருக்கிறாங்க பாருங்கள், சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அறிவிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே போய் தேட வேண்டும். போதகர் வந்து என்னை பார்க்கவில்லை, எங்கள் வீட்டுக்கு வரவில்லை, இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், அப்படி இருக்காதீங்க. தட் இஸ் நாட் a sign of a matured believer. ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசிக்கு அது அழகு கிடையாது. பாஸ்டர் புதுசாக வரவங்களை போய் பார்க்கட்டும், என்னை பார்க்காட்டி பரவாயில்ல அப்படி நினைக்கணுங்க. இந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரல, ஜோமனை வரல, போய் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அப்படி கிடையாது.
அப்படி இருக்கக்கூடாது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த பர்னபாவுக்கு யாருமே கட்டளை போடலை, போய் சவுலை தேடு என்று சொல்லி. அவன் கரிசனையினால் தேடினான். அப்படி கரிசனையோடு தேடுகிறவர்கள் அவங்க தாங்க ஆறுதலின் மக்கள். அதனால தான் பர்னபாவுக்கு பேர் ஆறுதலின் மகன். Barnabas was a son of consolation, exhortation and encouragement. பர்னபா ஆறுதலின் மகன், புத்தி சொல்லும் மகன். நீங்கள் படித்து பாருங்கள், பர்னபா பற்றி பைபிளில் பல இடங்களில் அவன் புத்தி சொன்னான் அப்படின்னு படிக்கலாம். 2 வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 11:23 கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அப்படின்னு படிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யார்? பவுலும் பர்னபாவும். இந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. புத்தி சொன்னார்கள். புத்தி எல்லாருக்கும் சொல்ல முடியாதுங்க. புத்தியாக நடக்கிறவங்க தான் புத்தி சொல்ல முடியும். எல்லாருக்கும் புத்தி சொல்ல முடியாது. அப்போ அந்த புத்தி சொல்கிறதும் ஆவியின் வரங்களிலே ஒரு வரம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்களேன். அதனால தான் புத்தி சொல்லும் மகன் இந்த பர்னபா, சன் ஆஃப் எக்ஸல்டேஷன் அண்ட் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஊக்கப்படுத்தும் மகன். அவர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் சொசைட்டி நீட்ஸ் மோர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். நம்முடைய சமுதாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயிருக்கிறது. மக்கள் துன்பத்தில் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு யார் தேவை அப்படின்னா ஊக்கப்படுத்தும் குமாரர்கள், ஊக்கப்படுத்தும் குமாரத்திகள், ஆறுதலின் மகள்கள், ஆறுதலின் மகன்கள் தேவை. பர்னபாஸ் excelled in giving people fresh hearts and fresh starts. இந்த பர்னபா ஜனங்களுக்கு புதிய இருதயங்களை, புத்துணர்வூட்டும் இருதயங்களை, புதிய தொடக்கங்களை கொடுக்கிறவனாக அவன் இருந்தான். பார்த்தீங்களா, இந்த பவுலை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரலன்னா அந்த பவுல் வாழ்க்கை அப்படியே அமிழ்ந்து போயிருக்கும். ஆச்சரியமான மனிதன் பர்னபா, முப்பண்புகளின் அப்போஸ்தலன், நல்லவன், பரிசுத்தாவியினால் நிறைந்தவன், விசுவாசத்தால் நிறைந்தவன். பார்த்தீங்களா, விசுவாசத்தால் நிறைந்தவன் தான் மற்றவர்களின் விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்துவான் என்று சொன்னேன் ஆரம்பத்தில். இந்த பர்னபா போய் தான் பவுலை கொண்டு வந்தான். இன்றைக்கி நம்முடைய வார்த்தையினால், வாழ்க்கையினால் அநேகருடைய இருதயங்கள் புத்துணர்ச்சி அடைய வேண்டும், புதுவாழ்வு பெற வேண்டும். அவங்க தாங்க ஆறுதலின் மக்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரவீந்திரநாத் தாகூர் யார்? இந்த மனிதன் நமக்கு நல்லா தெரியும்ல, அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜனகணமன அதிநாயக்கன் ஒரு பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம். அதை எழுதினவர் யார் என்றால் ரவீந்திரநாத் தாகூர். அவர் எழுதின கரிசனை கடிதம் ஒன்று வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. அதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ரவீந்திரநாத் தாகூர் வீட்டிலே ஒரு வேலைக்காரன். அவன் நன்றாக வேலை செய்வான். ஒரு நாள் இந்த வேலைக்காரன் வேலைக்கு வரவில்லை. ஆகவே எல்லா வேலைகளையும் ரவீந்திரநாத் தாகூர் அவரே செய்ய வேண்டியது இருந்தது. பார்த்தீங்கன்னா தாகூருக்கு கடுமையான கோபம். சில நேரத்தில் நம்ம வீட்லேயும் ஆட்கள் வேலை செய்வாங்க. அன்றைக்கி வேலைக்காரங்க வரலன்னு சொன்னால், வேலைக்காரி வரலன்னா நமக்கு கோபம் பயங்கரமாக வரும். அப்படி தான் அவருக்கு வந்துச்சு. தாகூருக்கு மகா எரிச்சலோடு இருந்தார். மறுநாள் அந்த வேலைக்காரர் வேலைக்கு வந்தார். அவரை கண்டதுமே தாகூர் கேட்டாராம், நேற்று ஏன் வேலைக்கு வரல அப்படின்னார். அதற்கு அந்த மனிதன் சொன்னானாம், ஐயா, என் மகள் இறந்து விட்டாள். ஈமச்சடங்குகளை நானே செய்ய வேண்டியது இருந்தது. உங்களுக்கு தகவல் சொல்ல என்னால் முடியவில்லை, அதனால தான் வரலையா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அந்த வேலைக்காரன் பதில் சொன்னானாம். அந்த காலத்தில் எஸ்எம்எஸ், ஃபோனு, வாட்ஸ்அப்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. இதை கேட்ட உடனே இவர்கிட்ட நான் எவ்வளோ கோவப்பட்டு கத்திட்டேனேன்னு சொல்லிட்டு தாகூர் மிகவும்
வருத்தப்பட்டார். இந்த சம்பவத்தை ஒரு கடிதமாக அவர் எழுதினார். என்ன எழுதினார் பாருங்களேன். நம்முடன் பணியாற்றுகிறவர்கள் எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்க முடியாமல் பாரத்துடன் பணியாற்றுவது நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கலாம், அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க, காரில் வராங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்ல கோட்டை சூட்லாம் போட்டிருக்கிறாங்க நினைக்கலாம். அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காதா? எல்லாரும் மனிதர்கள் தானே. வெளித்தோற்றம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாது அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்களின் வலிகள், இதயத்தில் ஏற்பட்ட கவலையின் கசிவுகள், கண்ணீர் சூழ்நிலைகள் போன்ற சுமைகளின் அழுத்தங்களை சுமந்து கொண்டு பணியாற்றுகின்றனர். எல்லாரும் பலவித கஷ்டங்களோடு வேலை செய்கிறார்கள். மற்றவர்கள் நம்மை போலவே சௌகரியமாய் இருப்பதாக நாம் நினைத்து கொள்கிறோம். அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க என்று சொல்லி. நமக்கு இப்படிப்பட்ட எவையேனும் வந்தால், இந்த துன்பங்கள், துக்கங்கள் எவையேனும் வந்தால் நாம் துக்கம் தாங்க முடியாமல் துவண்டு போயிருப்போம். சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லி ஒரு சுய பரிதாபத்தை பெற்றுக்கொள்ள நினைப்பது. எல்லாருக்கும் கஷ்டம் வருது தான். இப்படி ஒரு டயலாக்லாம் தேவையே கிடையாது. எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்கிறது. தொடர்ந்து எழுதுகிறார். திருமணமாகாத மகளை குறித்த துக்கம், கணவனை இழந்த விதவையின் துக்கம், ஊனமற்ற குழந்தை நிமித்தம் தாய் தகப்பனுக்கு ஏற்படும் துக்கம், குடும்பத்தில் தீராத வியாதி உள்ளவர்களை குறித்த துக்கம், புத்தி சுயாதீனம் இல்லாத பிள்ளைகள் குறித்த துக்கம், அல்லது குடும்பங்களில் பலவிதமாக பாதிக்கப்பட்டோர் நிமித்தமாக உண்டாகும் துக்கம் என்று இந்த பட்டியலுக்கு முடிவே இருக்காது. நான் யோசித்து பார்த்தேன், அந்த மனுஷன் எவ்வளவா யோசித்து எழுதியிருக்கிறார். தேசிய கீதை மட்டுமல்ல, அழகாக அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார், கரிசனை கடிதம். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு நபரை பார்த்து எடுத்தேன் கவித்தேன் டபாரும் கத்திடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது, எரிச்சல் அடைந்து விடக்கூடாது. அவருக்கு பின்னே இருக்கக்கூடிய பாடுகளை, கஷ்டங்களை, சஞ்சலங்களை, சங்கடங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பர்னபாக்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆறுதலின் மகன்கள், ஆறுதலின் மகள்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 41:6 படிக்கிறோம். நமது பர்னபா வசனம் என்று மனதிலே பதித்து கொள்ளுங்கள். மை பர்னபா டெக்ஸ்ட். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்யணுமா? திடன் கொள் என்று சகோதரனுக்கு சொல்லணும். ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். பர்னபா போய் சவுலை என்கரேஜ் பண்ணான். ஒரு தனிநபர் மட்டுமல்ல, ஒரு சபையே அவன் ஊக்கப்படுத்தினான். தன் நிலத்தெல்லாம் விற்று சபைக்கு கொடுத்தான். பார்த்தீங்களா? என்கரேஜ் அ பர்சன், என்கரேஜ் அ ஹோல் சர்ச். ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரை ஊக்கப்படுத்த முடியும், ஆறுதலாக இருக்க முடியும். ஒரு தனிநபர் ஒரு முழு சபைக்கும் ஆறுதல் கொடுத்து ஊக்கப்படுத்த முடியும். அந்த ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் மட்டும் ஊழியம் செய்வார் அப்படி நினைக்காதீங்க. எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். தட் ஷுட் பி ஆர் பர்னபாஸ் டெக்ஸ்ட். நம்முடைய பர்னபா வசனமாக இந்த வசனம் இருக்கட்டும். எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறார்கள், டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்தில், இட் இஸ் சேட்டன்ஸ் ஒர்க் டு டிஸ்கரேஜ் த சோல். இட் இஸ் கிரைஸ்ட்ஸ் ஒர்க் டு இன்ஸ்பயர் வித் ஃபெய்த் அண்ட் ஹோப். டிசைர் ஆஃப் ஏஜஸ் 249 பக்கத்தில் படிக்கிறோம். தமிழில் பாருங்கள். ஆத்மாவை அதைரியப்படுத்துவது சாத்தானின் பணியாகும். விசுவாசம் மற்றும் நம்பிக்கை ஊட்டுவது கிறிஸ்துவின் பணியாகும். சபையில் வரக்கூடியவர்களை, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை அதைரியப்படுத்திடக்கூடாது. அது பிசாசோடைய வேலை. அதான் நம்ம செய்கிறோம். எப்படி செய்வோம் தெரியுமா? நான் ஒன்று சொல்கிறேன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தப்பாக சொல்லுவோம். சரிதானே? ஆலயத்துக்கு வருகிறவர்களை அதைரியப்படுத்தி விடுவோம். அப்படி அதைரியப்படுத்துவது பிசாசின் வேலை. ஆனால் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை உண்டாகும்படி தூண்டி பேசுவது, உற்சாகப்படுத்தி பேசுவது கிறிஸ்துவின் பணியாகும். நாம் யாருடைய வேலை செய்கிறோம்? சாத்தான் வேலை செய்கிறோமா? இயேசுவின் வேலையை செய்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய பாதையில்
அடிக்கடி பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? திடன் கொள், திடன் கொள். அப்படி தானே சொல்லிக்கிறார். ஸ்திரியே திடன் கொள், குருடர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள், அப்படி தான் சொன்னார். இன்னும் நீங்கள் தானியல் 10ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அங்கேயும் கூட தானியலுக்கு திடன் கொள், திடன் கொள் அப்படி தான் இருக்கும். பலங்கொண்டு திடமனதாயிரு யோசுவாவுக்கும் ஆண்டு சொன்னார். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மனிதர்களுக்கு அடிக்கடி சொன்ன வார்த்தை திடன் கொள், திடன் கொள் என்று அவர் ஊக்கப்படுத்தினார். அன்பானவர்களே, திடப்படுத்தும், பலப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், ஆறுதல் படுத்தும் அதே ஊழியத்தை நாமும் இந்த கடைசி நாட்களில் பர்னபாக்கள் போல நாமும் பர்னபாக்களாக தீவிரமாய் இந்த ஊழியத்தை செய்யணும். அன்றைக்கு ஒரே ஒரு பர்னபா ஆதி திருச்சபையின் காலத்தில், இந்த கடைசி கால திருச்சபையின் காலகட்டத்தில் ஏராளமான பர்னபாக்களாக நாம் எழும்புவோமாக. ஆவியானவர் நம்ம எழுப்புவாராக. அந்த 3 பண்புகள், நல்லவன், பரிசுத்தாவியினால் நிறைந்தவன், விசுவாசத்தால் நிறைந்தவன், இந்த 3 பண்புகளின் அப்போஸ்தலர்களாக நாமும் மாற நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல சத்தியத்திற்கு ஆமுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆறுதலின் மக்களாக விளங்க உதவி செய்யும். அலர்ஜியின் மக்களாக, அருகில் இருப்போரை துரத்தி விடுகிற சபையாராக இல்லாதபடி, மற்றவர்களை இயேசுவண்டை வழிநடத்தக்கூடிய ஆறுதலின் மக்களாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் தனிநபருக்கும் செய்ய வேண்டியது இருக்கிறது, ஒரு முழு சபைக்கும் செய்ய வேண்டியது இருக்கிறது. எங்கள் எல்லாரையும் தொடுங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, எங்களை பர்னபாக்களாக ஆண்டவர் உருமாற்றும்படி எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறட்டும். ஆமென். சிஸ்டர் என்ன பண்ண சொல்லிட்டு